நீதிமான் ஆயிட்டான், இனிமே அவனுக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லவே இல்லை. நீ ஒரு நாள் கூட கெட்ட செய்தியிலே கேட்க மாட்ட அப்படின்னு சொல்லவே இல்லை. சொல்றாரு, அவன் துச்செய்தியை கேட்கறதுனாலே பயப்படான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், அவன் அசைக்கப்படான்ங்கிறார். பாடுகளே வராது, கஷ்டங்களே வரான்னு சொல்லல. எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், என்னை நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். 1000 பாடுகள் வந்தாலும் ஒண்ணு எனக்கு தெரியும், நான் வெட்கப்பட மாட்டேன். இதுதான் விசுவாச லைஃப். கர்த்தர் நிலையானவர். நிலையானவரா? ஒரு வார்த்தை நிலையானதா? அப்ப நம்மளும் எப்படி இருக்கணும்? நிலையாதான் இருக்கணும். ஜெபிச்சிட்டோம்னா உறுதியா நின்றணும். கர்த்தர் ஒரு நிலையானவர், வார்த்தை நிலையானதுன்னா நானும் நிலையாயிரணும். கையில் ஊதி சொல்லுவோம், நான் தேவனோட வார்த்தையை கேட்கிறவன், விசுவாசிக்கிறவன். எதை விசுவாசிக்கிறனோ அதன்படி நடக்கிறவன். ஆமென். அந்த மக்கள் மட்டும்தான் கிறிஸ்தவத்தில் ரிசல்ட்டை பெறுகிறார்கள். சபைக்கு போகிறவர்கள்லாம் வெற்றிகரமாக வாழுகிறாங்கன்னு சொல்லலை. சபையில் பேசப்படுகிற காரியங்களை கவனமாக கேட்கிறவர்கள்லாம் வெற்றிகரமாக வாழ்ந்துறாங்கன்னு சொல்லலை. சபையில் பேசப்படுகிறதை நோட்ஸ் எடுக்கிறவங்கெல்லாம் வெற்றிகரமாக வாழ்ந்துறாங்கன்னு சொல்லலை. இதெல்லாம் அவசியம். சபைக்கு போகணும், நல்லா கவனிக்கணும், நோட்ஸ் எடுக்கணும், அப்புறம் அதன்படி செய்யணும். வேதம் சொல்லுகிறது, திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவனே தன்னுடைய செய்கைகளில் பாக்கியவானா இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 100 முறை சொல்லுவான், நான் தேவனோட வார்த்தையை கேட்கிறவன், கேட்கிறவன் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவன். ஆமென், ஆமென். சங்கீதம் திருப்புவோம். சங்கீதம் 112 திருப்புவோம். சங்கீதம் 112 1ஆம் வசனம். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறாளா? ரெவரன்ஸ் கொடுக்கிறாள், மரியாதை கொடுக்கிறாளா? அவருடைய வசனத்தில் மிகவும் பிரியப்படுகிற ஆளா? அப்படின்னா அந்த சங்கீதம் உங்களை பற்றி தான் பேசுது. அப்போ நல்லா கவனிங்க. முதல் வசனத்தின்படி கர்த்தருக்கு மரியாதை கொடுக்குறோம், கர்த்தருடைய வசனத்தில் ரொம்ப பிரியமாக இருக்கும்னா, இந்த முழு சங்கீதமும் அந்த மனிதனுடைய லைஃப் ஸ்டைலை குறித்து பேசுகிறது. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானோட வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். நல்லா கவனிங்க. இதை செழிப்பை போதிக்கிற பிரசங்கர் எழுதுன சங்கீதம் கிடையாது. கர்த்தருக்கு மரியாதை கொடுத்து அவருடைய வசனத்தின் மேலே பிரியமாக இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் வீட்டில் என்ன இருக்குன்னு சொல்றாரு. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன், இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களின் நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். 7ஆம் வசனம் சொல்லுது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான் இருக்கு. இந்த உலகத்தில் வாழுகிறோம். ஒரு நாள் கூட நம்முடைய வாழ்க்கையில் கெட்ட செய்திகளை கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. இந்த உலகத்தில் சில நாட்கள் வாழ்ந்திருக்கிறோம் என்றால் பல கெட்ட செய்திகளை, துர்ச்செய்திகளை, பேட் ரிப்போர்ட்ஸை நம்ம கேட்குறோம். ஒரு நாள் கூட எனக்கு கெட்ட ரிப்போர்ட்ஸே கேட்கல. அது சரீரத்தை குறித்து இருக்கலாம், பொருளாதாரத்தை குறித்து இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கேட்கலாம். துர்ச்செய்திகளை, கெட்ட செய்திகளை நான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கெட்ட செய்திகளை கேட்குறோம். ஆனால் ஒரு நீதிமான், விசுவாசத்தில் வாழக்கூடிய மனிதன், அவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறான், ஜெயிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் நம்ம அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் துர்ச்செய்திகளை கேட்குறோம். நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், வேலை செய்கிற இடம், நமக்கு தெரிந்தவர்கள், பல கெட்ட செய்திகளை நாம் கேட்குறோம். அந்த கெட்ட செய்திகளை கேட்கும் பொழுது நம்முடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுகிறது. துர்ச்செய்தியை கேட்கறதுனால் அவன் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். அவன் இருதயம் உறுதியா இருக்கும். அப்படித்தான் இருக்கா?
அப்படித்தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது, பெரும்பாலான இடத்துல கிடையாது. கெட்ட செய்திகளை கேட்கும்போது அவன் பயப்பட மாட்டான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி அப்படி ஃபிக்ஸ்டாக இருக்கும், திடனாக இருக்கும்னா அப்படி ஃபிக்ஸ் பண்ணி உறுதியாக இருக்கும். அவன் இருதயம் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும், உறுதியாக இருக்குங்கிறார். அப்படித்தான் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை வாழப்பட வேண்டும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம வாழ்கிற உலகம் ஒரு நல்ல உலகம் கிடையாது. தீமை நிறைந்த உலகம், சாபம் நிறைந்த உலகம். தீய காரியங்கள் வருவதற்கு நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சரியான காரியத்தை சரியான விதத்தில் செய்யவில்லை என்றாலே தீமை வந்துடும். அப்படிப்பட்ட உலகம். சரியான காரியங்களை சரியாமல் செய்யலைனாவே அநேக தீமையான காரியங்களுக்கு நாம் டோர் ஓப்பன் பண்ணிடுவோம். நம்ம என்ன சிந்திக்கிறோம், என்ன யோசிக்கிறோம், நம்முடைய மனதில் எப்பேற்பட்ட காரியங்கள் போய்கிட்டு இருக்கு, மெடிடேட் ஆகிட்டு இருக்கு, இதெல்லாம் தீமைகள் வருவதற்கு நம் வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். சுற்றி நடக்கிற சம்பவங்கள், மற்றவங்களோட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், அல்லது சில சம்பவங்கள் நடந்துருச்சு, அது குறித்து ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நடந்துருச்சு அல்லது உறவினர்களுக்கு யாருக்கும் ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதை குறித்து நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம். என்ன செய்யலாம் என்றால், என் இருதயம் பயப்படாமல் கர்த்தரை நம்பி உறுதியாக இருக்க செய்ய முடியும். துர்ச்செய்தியே வராதுன்னு சொல்லலை, ஆனால் அந்த நேரத்தில் நான் பயப்பட மறுக்கிறேன்னு சொல்லலாம். கர்த்தரை நம்பி என் இருதயம் திடனா இருப்பதற்கு நான் ஒரு காரியம் செய்யலாம். மற்ற எந்த காரியத்தை வெளியே நடக்கிற காரியங்களே நடந்துருச்சு, செய்தி வந்துருச்சு, அது குறித்து நான் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நான் ஒன்று செய்யலாம். என்ன செய்யலாம்? நான் பயப்பட மறுக்கிறேன், அஞ்ச மறுக்கிறேன், கலங்க மறுக்கிறேன் என்று நாம் கலங்காமல் அசையாமல் உறுதியாக இருக்கலாம் சொல்லுகிறார். 6ஆம் வசனத்தில் என்றென்றைக்கும் 6 அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்பட மாட்டான். அசைக்கப்படக்கூடிய காரியங்கள் வந்தால் கூட அவன் அசைக்கப்படாமல் ஃபிக்ஸ்டாக இருப்பான். அப்படித்தான் ஒரு நீதிமான் கர்த்தரை நம்பி கர்த்தருடைய வசனத்தில் பிரியமாக இருக்கிற மனிதனுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கு. நீதிமான் ஆயிட்டான், இனிமேல் அவனுக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லவே இல்லை. நீ ஒரு நாள் கூட கெட்ட செய்தியிலே கேட்க மாட்ட அப்படின்னு சொல்லவே இல்லை. கேட்பான், ஆனால் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். துர்ச்செய்தியை கேட்கறதுனாலே பயப்பட மாட்டான். கையில் சொல்லுவான், நான் நீதிமான், தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. துர்ச்செய்திகளை, கெட்ட செய்திகளை கேட்கும் பொழுது பயப்படேன், திடனாயிருப்பேன், உறுதியாயிருப்பேன். ஆமேன். அதான் நாம் செய்யக்கூடிய ரெஸ்பான்ஸ். உறுதியா இருப்போம், திடனா இருப்போம். அந்த நேரத்தில் கண்ணீர் விடலாம், கலங்கலாம், தவிக்கலாம். ஆனால் அது நீதிமானுடைய லைஃப் ஸ்டைல் கிடையாது. கர்த்தரின் மேலே விசுவாசம் வைத்திருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை முறை கிடையாது. 10ஆம் வசனம் சொல்லுகிறாரு, துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். துன்மார்க்கனுடைய ஆசை என்ன? துன்மார்க்கனுடைய ஆசை நம்ம கெட்டு போகணும்னு ஆசை. நம்ம கெட்டு போகணும்னு அவன் ஆசைப்படுறான். ஆனால் அவனுடைய ஆசை அழிஞ்சிரும். நமக்கு விரோதமாக எவெல்லாம் ஆசைப்பட்டானோ, அவன் என்ன ஆசைப்பட்டானோ அது அவனுக்கே வரும். பைபிள் சொல்லுகிறது, வெட்டின குழியில் அவனை விழுவான் இருக்கு. ஆனால் அவன் விழுவான்னு நம்ம ஜெபிக்க கூடாது. அது நம்முடைய நோக்கம் கிடையாது. அதனால தான் சத்துருக்கு ஜெபின்னு, சத்ருவை சிநேகி அவனுக்காக ஜெபின்னு சொல்லுது. அவனுக்கு தீமை வந்துடக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் என்ன சம்பவம் நடந்தாலும், யார் எதிராக வந்தாலும், நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை மேலே திடனாக இருக்கேன், உறுதியாக இருக்கோம்னா கர்த்தர் காரியங்களை அப் அண்ட் டவுனாக மாற்றுவார். அப்படியே இப்படி போயிட்டு இருந்ததை அப்படி தலைகளை கவித்து வச்சுருவார். பைபிள் படித்து பாருங்க. ஒருத்தர் 38 வருஷம் பெட்டு மேலே கிடக்கான். ஆண்டவர் சொன்னார், அந்த பெட்டை நீந்திட்டு போனார். இன்னொருத்தன் பெட்டோட கீழே இறக்குனாங்க. அப்புறம் அந்த பெட்டை நீந்துவிட்டு போனார். முதல்ல பெட்டு இவனை இறக்குச்சு. அப்புறம் கர்த்தர் காரியங்களை தலைகளாக மாற்றுகிறவர், சிறையிருப்பை மாற்றக்கூடிய தேவன். திரும்பி சொல்கிறேன், நிறைய மக்கள் இன்னைக்கு விசுவாச போதனை கேட்குற மக்களுடைய மனதில் நம்ம நீதிமானாயிட்டோம், சபைக்கு போயிட்டோம், கர்த்தரை தேட ஆரம்பிச்சிட்டோம், ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம், அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட கெட்ட செய்தியும் நடக்காது, கெட்ட சம்பவங்களே நடக்காதுன்னு நினைக்கிறாங்க. பைபிள் அப்படி சொல்லலை. அப்படி எந்த இடத்துலையும் வாக்கு கொடுக்கல. ஆனால் என்ன வாக்கு கொடுக்குறது என்றால், என்ன காரியங்களை கேட்டாலும் அவன் கர்த்தரை நம்பி திடனாக இருப்பான். 2 விதத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஒன்று விசுவாசத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணலாம், இல்லைன்னா பயத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். விசுவாசத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணுறவன், நான் கர்த்தரை நம்புகிறேன், என் இருதயம் அசைக்கப்படாது, நான் பயப்பட மாட்டேன்,
என் இருதயம் உறுதியா இருக்கும்னா அவன் சரியான மனிதனா இருக்கான்னு அர்த்தம். ஆனா அதான் ரியாலிட்டியான்னு கேட்டோம்னா அது ரியாலிட்டி கிடையாது. ஒரு கெட்ட செய்தி வந்துச்சுன்னா மக்கள் பான்னு அழுவாங்க, அப்படியே அழுவாங்க, கண்ணீர் அடிப்பாங்க. அவங்களுடைய கொடுக்குற ரெஸ்பான்ஸுங்கிறது முற்றிலும் முரண்பாடாக இருக்கும். விசுவாச அறிக்கை பண்ணுறது நல்லது, வசனத்தை அறிக்கை பண்ணுறது நல்லது, சர்ச்சில் உட்காந்து விசுவாச வீரர்களைப் போல பேசுவது நல்லது, அதே போல் வாழ்க்கையில் நடந்து கொள்வதும் ரொம்ப நல்லது, முக்கியமானது. வாசிப்போம் அப்போஸ்தலர் 22 வசனம். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டாயம் எருசலேம் போகணுங்கிற ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறாரு. எருசலேம் போகிறேங்கிறாரு. ஆனால் ஒரு காரியம் சொல்கிறார், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை எனக்கு தெரியாதுங்கிறார். அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு துல்லியமாக தெரியாதுங்கிறார். ஒரு மனிதன் அப்போஸ்தலராக இருக்கிறாரு அல்லது தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு, அவருக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது. அவர் தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு, அவருக்கு எல்லாமே கர்த்தர் காமிச்சிருவார் அப்படி சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் எதை காமிக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானிச்சிருக்கிறாரோ அது மட்டும்தான் கர்த்தர் காமிப்பார். இவர் சொல்கிறார், இவர் பெரிய தீர்க்கதரிசி, அதே நேரத்தில் மிகப்பெரிய அப்போஸ்தலன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்கள் எனக்கு தெரியாதுங்கிறாரு. அடுத்த வசனம், கட்டுக்களும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியான பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஒன்று தெரியும், எங்கே போனாலும் கட்டுக்கள் இருக்கு, உபத்திரம் இருக்குண்டு ஏற்கனவே ஆவியான டீட்டெயிலாக சொல்லிட்டாருங்கிறார். ஏன்னா இவர் முத ஆண்டவருக்குள்ளே வந்தார் இல்லையா, வந்தப்பவே அவருக்கு என்ன நடக்கும், அவர் எப்படி வாழ்வார் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த பக்கம் அப்படி வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 9 எடுங்க. அப்போஸ்தலர் 9 15-16 வசனங்கள். அப்போஸ்தலர் 9 15-16. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே அனனியா என்கிற மனிதன்ட்ட பவுலுடைய வாழ்க்கையை குறித்து பேசுகிறார். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அவர் உள்ள ஃபர்ஸ்ட் ஜேர்னிக்குள்ள வரும்போதே சொல்லிட்டார், என்னுடைய நாமத்து நிமித்தம் நான் எவ்வளவு பாடுபட வேண்டும்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்னாரு. ஆவியானவர்னு சொல்லிட்டாரு. அங்கே என்ன நடக்குன்னு தெரியாது, ஆனால் ஒன்று நடக்கும், கட்டுக்களும் உபத்திரவங்கள் மாத்திரம்தான் எனக்கு இருக்கும்னு தெரியுது. அதனால் எனக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு நான் போகிறதா போகலையான்னு எனக்கு தெரியல, எனக்கே மனசு உடஞ்சி போயிடுச்சு, நான் சோர்ந்து கலங்கி போயிருக்கேன்னு சொல்லலை அவர். அப்படியே மனம் சொந்து போயிட்டேன், மனம் நொந்து போயிட்டேன், எனக்கு அப்படியே ஜெபிக்கிறது கூட மனசே இல்லை, அதனால் எனக்காக சபையாரெல்லாம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும்படி சொல்கிறேன்னு சொல்லலை. சொல்கிறாரு, ஆகிலும் 24, ஆகிலும் அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். நீங்கள் ஆங்கில பைபிள் NKJV KJV படித்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் இருக்கு, அதில் நன் ஆஃப் தீஸ் திங்ஸ் மூவ் மீன் இருக்கும். நன் ஆஃப் தீஸ் திங்ஸ் மூவ் மீ, இது ஒன்றும் என்னை அசைக்காதுங்கிறார். கட்டுகள் இருக்கு, உபத்திரவம் இருக்கு, ஆனால் ஒன்று எனக்கு தெரியவா தெரியும், இது என்னை அசைச்சிடாதுங்கிறார். அதாங்க விசுவாசம் மனுஷன். கட்டுகள் இருக்கு, பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, எனக்கு கண்ணீராக வரைஞ்சு சொல்லலை, இவை ஒன்றும் என்னை அசைக்காது. பிசாசை நம்ம எப்படியாவது அசைச்சு பார்க்கணும்னு நினைப்பாங்க. சில செய்திகளை கேட்க வைத்து, சில சம்பவங்களை நம்ம கேட்க வைத்து, இதை குறித்து என்ன செய்ய போகிற, அதை குறித்து என்ன செய்ய போகிற, இது இப்படி நடக்குது, அது அப்படி நடக்குது, இப்படியே போயிட்டு இருந்தால் வாழ்க்கை எப்படி ஆகுன்னு பல காரியங்களை மனதில் யோசிக்க வச்சு உங்களை அப்படியே அசைக்க பார்ப்பான். அப்போ என்ன செய்யணும்? அப்போ என்ன செய்யணும்? எனக்கு ஒரே கவலையாக இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் விட சொல்லுங்க, எந்த ஒரு காரியமும் என்னை அசைக்காது, இவை ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன். ஆமென். கவலைப்பட்டுட்டீங்கன்னா அசைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். none of these things move me, ஒன்றும் என்னை அசைக்காதுங்கிறாரு. அதாங்க விசுவாசம் மனுஷன் சொல்றாரு. அவன் துச்செய்தியை கேட்கறதுனாலே பயப்படான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் அவன் அசைக்கப்படான்ங்கிறாரு. அசைக்கப்படான்னா அசைக்கப்படக்கூடிய சம்பவங்கள் வரும், ஆனால் அவன் அசைய மாட்டாங்கிறாரு.
நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம அசைச்சு பார்க்காதா? 1000 காரியங்கள் வரும். இயேசுநாதரே சொன்னார், காற்றும் கடலும் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிட்டு இருக்கு. காற்றும் கடலும் பொய்யலும் அந்த வீட்டுக்கு வரலன்னு சொல்லல, வந்துச்சு. ஆனால் அந்த வீடு நின்னுச்சு. வாசிப்போம். ஆகிலும் அவையில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும். என்னுடைய ஊழியத்தை கண்ணீரோட முடிக்கணும்னு சொல்லல, என் ஓட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கும்னு சொல்றாரு. அதாங்க மனுஷன், என் ஓட்டத்தை சந்தோஷமா முடிக்கணுங்கிறாரு. நீங்க எப்போ சந்தோஷத்தை இழக்கிறீர்களோ உங்களை ஸ்ட்ரென்த்தை இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிழ்ச்சியே நம்முடைய பலன். தமிழ்ல கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். ஆங்கிலத்தில் கரெக்டா இருக்கும், அந்த ஜாய் ஆஃப் தி லார்ட் இஸ் ஸ்ட்ரெங்த் இருக்கும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது பாடு அனுபவிச்சு கஷ்டப்பட்டு சுமக்க முடியாத பாரத்தை சுமந்து போறது கிடையாது. ஊழியமும் சரி, நிறைய மக்கள் ஊழியம்னாவே பெரிய பாரம் நினைக்கிறாங்க. சுமக்க முடியாத பாரத்தை சுமந்துட்டோம், நம்ம தான் சுமந்துட்டோம். பிள்ளைகளாச்சும் ஏதாச்சும் இன்ஜினியரு டாக்டர்னு போயிட்டோம். நீங்க சுமக்க முடியாத பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கர்த்தர் செய்ய சொல்லாததே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் ஒரு காத்தை சுமையா தெரிஞ்சிச்சுன்னா கர்த்தர் அதை செய்ய சொல்லலன்னு அர்த்தம். கர்த்தர் சொன்னார், என் சுமை லகுவாகவும் என்னுடைய நுகம் மெதுவாகவும் இருக்குன்னாரு. அது லகுவானது, எளிதானது. அதான் கர்த்தர் கொடுக்கிறது. கீழே வாசிப்போம், அதே வாசிக்க. ஆகிலும் அவையில் ஒன்றை குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகி இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவேன், அதை நிறைவேற்றி முடிப்பேங்கிறாரு. என்ன நோக்கத்துக்காக கர்த்தரனை அழைத்தாரோ வேறு பிரித்தாரோ அதை செஞ்சு முடிச்சிருவேங்கிறாரு. ஆனா அசைக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்குமா? வரும். 1000 காரியங்கள் வந்தாலும் ஒன்றும் என்னை அசைக்காதுன்னாரு. அவன் அசைக்கப்படான் இருக்கு பார்த்தீங்களா? கவனிக்கிறீங்க? அவன் அசைக்கப்படக்கூடாது. அத்தனையிலிருந்து கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவார், தேவைகளை சந்திப்பார், வெற்றியின் மேல் வெற்றிகளை கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார். எந்த பிரச்சனைக்குள்ள போனோமோ அதுக்குள்ள சக்சஸ்ஃபுல்லா வெளியே கொண்டு வந்துருவார். சவால்கள் உண்டா? உண்டு. பிரச்சனைகள் உண்டா? போராட்டங்கள் உண்டா? எதிர்மறை காலம் உண்டு. உலகத்தில் உபத்திரமே இல்லைன்னு சொல்லல, உண்டுன்னு தான் சொன்னாரு. ஆனா ஜெயிப்போன்னு சொன்னாரு. ஜெயிச்சு மேலே வருவோம், ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்குவோங்கிறாரு. கையில பத்தி சொல்லுவோம், தேவன் எனக்காக வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் நான் வெற்றிகரமாக முடிப்பேன். தேவனுடைய நோக்கமும் திட்டமும் ஆலோசனைகளும் என் வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆமேன், ஆமேன். நிறைவேறுமா? பிள்ளைகளை குறித்து கவலை வருது, என்ன சொல்லுவீங்க? பாக்கா 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 என்ன சொல்லுவீங்க? இவை ஒன்றையும் குறித்து அசைக்கப்படேன். ஒரு பொருளாதார தேவை வருது, 2000 ரூபாய் இல்ல 2 லட்சம் வருது. 2 லட்சம்னா பெருசா தெரியல இப்போதைக்கு. லட்சத்திலாம் ஒண்ணுமில்லாம ஆக்கிவிட்டாங்க. 2 கோடி வருது, தேவை வருது, 10 நாள்ல கொடுக்கணும். கடன்காரன் நெருக்கிறான், என்ன சொல்லுவீங்க? இவை ஒன்றையும் கொடுத்து நான் அசைக்கப்பட, என்ன அவன் தான் அசையணும், அவன் தானே கொடுத்தான். எந்த பிரச்சனை வந்தாலும் இதை மேற்கொள்ளுவேன், இதை ஜெயிப்பேன், சக்சஸ்ஃபுல்லா வெளியே வருவேங்கிற எண்ணம் இருக்கணும். அதாங்க ரெஸ்பான்ஸ். ஒன்று விசுவாசத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணலாம், இல்லைன்னா பயத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். அது சாய்ஸ். அது நம்முடைய தெரிந்தெடுக்கல். நான் தான் தெரிந்தெடுக்க முடியும், வேற யாருமே தெரிந்தெடுக்க முடியாது. யாரும் ஜெபித்து உங்களுக்காக தெரிந்தெடுக்க முடியாது, நீங்கள் தான் தெரிந்தெடுக்கணும். இப்போ கூட வரும்போது நல்ல சகோதர சகோதரிகள் தான், நல்ல நல்ல மக்கள் தான். இன்னைக்கு பிஜி ரிசல்ட் வருது இருக்கு.
நீட்டில் நீ பிஜி நீட் எழுதின ரிசல்ட்டு ஒரு பிள்ளை எழுதியிருக்கா, நான் பார்க்க மாட்டேன்னு கண்ணீர் விட்டு கதறாலாம். ஏற்கனவே எம்பிபிஎஸ் முடிச்சவ பார்க்க மாட்டேன்னு கண்ணீர் விட்டு அழுறா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, பாசன ரிசல்ட்டை பார்க்க போகிறேன், இவரோட ஜெபம் பண்ணுங்கிறாங்க. இன்னும் ஜெபம் பண்ணி என்ன பண்ண, எந்த ரிசல்ட் வந்தானே இதில் ஜெயிப்பேன், இல்லாட்டா அடுத்த முறை நான் ஜெயிப்பேன், இது என்ன இது வேணா அசைச்சிடாது அப்படி நினைச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சு வெளியே போகலாம். சின்ன சின்ன காரியத்துக்கே அசைஞ்சிட்டோம்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களும் சந்திச்சாகணும், சவால்களை சந்திக்கணும். நீங்கள் சைக்கிள் ஓட்டும் போதே கீழே விழுந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், கீழே விழுந்து இனிமேல் சைக்கிளே தொட மாட்டேன்ப்பா அப்படின்னா நாளைக்கு பைக் இப்படி ஓட்டுறது. இன்னைக்கு பொம்பளை பிள்ளை ஏரோப்ளேன் ஓட்டிட்டு இருக்குல்ல. ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் ஒரு காரியம், நான் கலங்க மாட்டேன், அசைக்கப்பட மாட்டேன். அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஃபார்வர்டாக முடியும். மத்தேயு திருப்புவோம். மத்தேயு 24, லூக்கா 21, இதிலெல்லாம் ஆண்டவர் கடைசி காலம் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து பேசுகிறார். கடைசி காலத்தில் என்ன நடக்கும்னு பேசுகிறார். மத்தேயு 24 கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களையும் பேசுகிறாரு. கிபி 70 எருசலேமில் நடந்த சம்பவத்தையும் பேசுகிறார். ரெண்டையுமே எடுத்து பேசுகிறார். அது எது கிபி 70 நடந்ததுன்னு பார்க்கணும், எது கடைசி காலத்தில் நடக்கிறதுங்கிறதையும் நம்ம தான் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். ரெண்டுமே அதில் பேசுகிறார். எருசலேம் முற்றுகிடும் பொழுது நீங்கள்லாம் யூதயா மலைக்கு ஓடிப்போங்கன்னு சொன்னார் இல்லையா, அது கடைசி காலத்தில் கிடையாது, அது கிபி 70 நடந்துச்சு. எருசலேம் முற்றுகிடும் பொழுது எருசலேமில் இருக்கிறவன் யூதயா மலைக்கு போவான், நீங்கள் எந்த மலைக்கு போவீங்க? எருசலேம் தான் முற்றுகிட போகுது, ராஜபாளையம் இல்லை. அது கிபி 70 நடந்தது, முற்றுகிடப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் ஜோசிஃபஸ்ங்கிற ஒரு ஹிஸ்டாரியன் சொல்றாரு, அந்த கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்த யூதர்கள் அத்தனை பேரும் யூதய மலை அந்த ஓட்டைக்குள்ள ஒளிந்தவங்க ஒருத்தங்க கூட சாகலங்கிறார். அது வந்து கிபி 70 நடந்தது. எல்லாமே என் டைம் கிடையாது, ஆனால் என் டைமும் பேசுறாரு. வாசிங்க 24:3. பின்பவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க, ஒருவனும் உங்களை ஏமாத்தாதபடிக்கு கவனமா இருங்கன்னாரு. எந்த காரியத்துல? எந்த காரியத்துல கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்கன்னாரு? கடைசி கால செய்திகளை குறித்து பேசும்போது, இயேசுடைய 2வது வரியை குறித்து பேசும்பொழுது ரொம்ப கவனமா இருங்க, யாரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்கன்னு இருக்கு. கீழே வாசிப்போம். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு வராது. பல செய்திகளை கேட்பீங்க, யுத்தங்களை குறித்து கேட்பீங்க, யுத்தங்களின் செய்திகளை கேட்பீங்க, யுத்தம் நடக்கிறதையே பார்ப்பீங்க. ஆனா ஒரு காரியம் நீங்க செய்யுங்க, நீங்க கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. இன்னைக்கு பெரும்பாலும் இந்த முடிவு காலத்தை குறித்து பேசுறாங்க தெரியுமா, அவங்க செய்தியை கேட்டாவே கலக்கம் தான் இருக்கும். அவங்க என் டைம்னு பேசுறாங்கன்னா என்ன இருக்குன்னா, பயத்தையும் கலக்கத்தையும் அவங்க செய்தி கேட்டு முடிஞ்ச ஒன்று இருக்கும். அப்படின்னா நீங்கள் முடிவு காலத்தை குறித்து சரியாக அவங்க சொல்லிக் கொடுக்கல. ஆண்டவர் சொன்னார், முடிவு காலத்தை குறித்து செய்திகளை கேட்டாலும், யுத்தங்களின் செய்திகளை குறித்து கேட்டாலும் ஆண்டவர் சொன்னார், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. கலங்காதபடிக்கு, அப்செட் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கின்றது. யுத்தம் வந்துருச்சு, யுத்தத்துடைய செய்தி வந்துருச்சு, யுத்தத்தை பார்க்குற, ஐயோ இப்போதான் பிள்ளைகள்லாம் படிக்குதுகளே, ஏசுநாதர் வந்தா என்ன போக வேண்டியதான். ஐயோ பிள்ளைகள்லாம் ஊழியம் செய்யணுமே, அவ்வளோதாங்க, வந்துருச்சுன்னா முடிஞ்சிச்சுங்க, மிஷன் முடிஞ்சிருச்சுங்க. கலங்கக்கூடாது, கண்ணீர் வெடிக்கக்கூடாது. என்ன நடக்கணுமோ கர்த்தர் கடத்தல் எளிமையான காரியம். இதிலே நம்ம கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இல்லைன்னா மற்ற காரியத்தில் கலங்க ஆரம்பிச்சிருவோம். எந்த ஒரு காரியத்தை கேட்டால் கூட ஒரு தீர்மானம், நான்
கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். பக்கத்தோட இன்னொரு முறை சொல்லுவோம். நான் பயப்படக்கூடிய, கலங்கக்கூடிய செய்திகளை கேட்டாலும் கலங்க மாட்டேன், கண்ணீர் விட மாட்டேன். ஆமேன், ஆமேன். பயப்படக்கூடிய என்ன சம்பவம் வந்தாலும் பயப்பட மாட்டேன். சங்கீதம் 112 முழுவதும் தான் பேசுறாரு. அவன் வசனத்தை கேட்கிறவங்க, வசனத்தின் மேல் பிரியமா இருக்கிற மனுஷங்க, அந்த மனிதனுக்கு தான் பேசுறாருங்க. என்ன வந்தாலும் அவன் பயப்பட மாட்டான், கவலைப்பட மாட்டான், கண்ணீர் விட மாட்டான். சிலத்த கண்ணீர் வரும், வராதா? வரும். அதுவும் நல்லா வருது. அது மட்டும் போன செவ்வாய்க்கிழமை சொன்னோம் இல்லையா, எனக்கு கூட சிலத்த கண்ணீர் வந்திருக்குன்னு சொன்ன உடனே ஒரு சகோதரி கமெண்ட்ஸ் போட்டுருந்தாங்க, பாஸ்டர் உங்களுக்கா கண்ணீர் வரும்? நாங்கள் உங்களை நான் கண்ணீர் விட்டு பார்த்ததில்ல, சிரிச்சு தான் பார்த்துருக்கோம். நாங்கள் அதுக்கான ஊருக்குள்ளக்கா கண்ணீர் வர முடியும்? சில நேரத்தில் கண்ணீரே வந்தால் கூட, கால்களே நடுங்கிறது மாதிரி வந்தால் கூட வாயை திறந்து சொல்லுங்க, நான் பயப்படேன், நான் அஞ்ச மாட்டேன், இது ஒன்றும் என்னை அசைக்காது. அப்படிப்பட்ட தீர்மானம் இருந்துச்சுன்னா ஜெயமா வாழ்ந்துடலாம். 2 தீமோத்தேயுல சொல்றாரு, 2 தீமோத்தேயு 1:12, ஆயினும் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். அதாவது சில கஷ்டங்களை பற்றி சொல்றாரு, சில பாடுகளை குறித்து பேசுறாரு ஊழியத்தை நிமித்தம். ஆயினும் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். சில பாடுகளை அனுபவிக்கிறோம், ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிற இன்னவர் என்று எனக்கு தெரியும், அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டாருங்கிறாரு. இதாங்க வாழ்க்கை. பாடுகளே வராது, கஷ்டங்களே வரான்னு சொல்லல. எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், என்னை நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். 1000 பாடுகள் வந்தாலும் ஒண்ணு எனக்கு தெரியும், நான் வெட்கப்பட மாட்டேன். இதான் விசுவாச லைஃப். இப்படி வாழ்ந்தீங்கன்னா விசுவாச வாழ்க்கை வாழ்றோன்னு அர்த்தம். இன்னைக்கு எத்தனையே சபைக்கு போற மக்கள் அவங்க வாழ்க்கையே கண்ணீரோடு தான் இருக்கு. நேற்று கூட எங்கள் அக்கா பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஏதோ சர்ச்சுக்கு போகிறாங்க, அந்த சர்ச்சில் அவருக்கு தெரிஞ்ச ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்காரு, கெட்டவர் கிடையாது, நல்ல மனுஷன்தான். நம்ம எப்போ ஜெபம் பண்ணாலும் கண்ணீர் விட்டு தான் ஜெபம் பண்ணுன்னு இருக்காரு. அதாவது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணக்கூடிய ஜெபம் இருக்கா? போன வாரம் சொன்னேன். அதாவது அடுத்தவங்களுக்காக பரிந்து பேசுகிற நேரத்தில் சில நேரத்தில் கண்ணீர் வரலாம், அது வேற. ஆண்டவரோட சமூகத்தில் போய் ஆண்டவரோட அன்பை உணரும் போது கண்ணீர் வரலாம், எதேச்சியா வருது. ஆனால் வசனம் சொல்லிருச்சு, இதான் வசனம் சொன்னதுக்கு அப்புறம் நான் கண்ணீர் விடுகிறேன்னா நான் அவிசுவாசமா விடுறேன்னு அர்த்தம். இதான் ரிசல்ட். பதில் தெரிஞ்சிருச்சு, பதில் சொல்லியாச்சு, சொன்னதுக்கு அப்புறம் நான் கண்ணீர் விடுகிறேன்றால் எனக்கு விஷயம் தெரியுதுன்னு அர்த்தம். ஒரு விசுவாசி நீதிமான் சபைக்கு போறான் அப்படின்னா, சாதாரண சபைக்கு போறவனுக்கும் வசனத்தை விசுவாசிக்கிறவனுக்கு வித்தியாசம் இருக்கும். அதனால தான் எடுத்தோன்னே சொன்னேன், நான் வசனத்தை கேட்கிறவன், விசுவாசிக்கிறவன், அப்புறம் அது மாதிரி நடக்கிறவன் என்றால் வித்தியாசம் கட்டாயம் இருக்கணும். அதான் வித்தியாசம். இன்னைக்கு சபைக்கு போற பெரும்பாலான மக்கள், ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உலக மக்கள் எப்படி டீல் பண்றானோ அதே மாதிரி தான் டீல் பண்ணுவாங்க பெரும்பாலான மக்கள். கர்த்தர் நம்ம விசுவாசி மட்டும் சொல்லல, நம்ம சீசர்கள் சொல்றாரு. சீசர்கள்னா ஃபாலோ பண்றவங்க. அவர் எப்படி நடந்து கொண்டாரோ அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போறவர்கள். இயேசு வாழ்ந்ததுக்கும் இந்த உலக மக்கள் வாழ்ந்ததுக்கும் 180 டிகிரி டோட்டலா வித்தியாசமா இருந்துச்சு. அவர் பயப்படலை, கண்ணீர் விடலை, கலங்கலை. அதே போல நம்ம பயப்படலை, கண்ணீர் விடலை. பயப்படக்கூடிய காரியங்கள் வருது, எல்லாரும் கண்ணீர் விடுகிறாங்க, கலங்குறாங்க. நான் அமைதியா இருக்கேன்னா நான் உன்னை விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். உன்னை விசுவாசிக்கிறேன், கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நன்மையை எதிர்பார்க்கிறேன்னு அர்த்தம். சங்கீதம் 37 திருப்புவோம். சங்கீதம் 37:1. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவன் மேல் பொறாமை கொள்ளாதே. பொல்லாத மனுஷன், தப்பான காரியங்களை செய்கிறவன், தீமையான காரியங்களை செய்கிறவன், அவனை நினைச்சு அப்செட் ஆகாத, வேதனைப்படாத, எரிச்சல் அடையாத. எரிச்சல் அடையாதுன்னா அப்செட் ஆகாத, நொந்து போகாத. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல வாடி போவார்கள்னா கால அளவு சொல்றாரு, அவ்வளவுதான். ஒரு புல் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? 120 வருஷம் இருக்குமா?
அவ்வளோதான். ஒரு வாரம் 10 நாள் மிஞ்சி போனால் 1 மாதம், அவ்வளோதான் புல். பசும் பூண்டு எவ்வளோ இருக்குன்னா கொஞ்ச நாளைக்கு தான், அது வருஷம் இருக்கா, மிஞ்சி போனால் 2 மாதம் 3 மாதம் தான். அவங்க எதிர்க்கிறவர்கள் பிரச்சனை பண்ணவர்களுடைய காலங்கிறது ரொம்ப குறுகியது. அதை பார்த்து அப்செட் ஆகிறாத, வேதனை அடைஞ்சிடாத, எரிச்சல் அடைஞ்சிடாத. 3ஆம் வசனம், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் இருக்கு. ஆனால் நிறைய பைபிளில் சத்தியத்தை மேய்ந்து கொள்னு சொல்லல, சில உண்மைத்தன்மையை சார்ந்து கொள்ளுன்னு இருக்கு. NLT போடுப்பா. NKJVயில் வெரிலி யூ ஷல் பி ஃபெட்ன்னு இருக்கு. ஃபெட்னா நீ போஷிக்கப்படுவாயின்னு இருக்கு, நீ கட்டாயம் போஷிக்கப்படுவாயின்னு இருக்கு. இது NLT. ட்ரஸ்ட் இன் த லார்ட் அண்ட் டூ குட், then you will be live safely in the land and prosper. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் சேஃபாக இருப்ப, செழிப்பாக இருப்பங்கிறார். இது கர்த்தரை நம்பி வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கை. 4, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, உன் இருதயங்களின் வேண்டுதல்களை அருள் செய்வார். 4ஆம் வசனம் எடுத்தோன்னு வரல. பொல்லாப்பு செய்கிற மனிதனை குறித்து அப்செட் ஆகாத, அவனுடைய காலங்கள்லாம் கொஞ்சம் தான். கர்த்தரை நம்பிரு, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் விருப்பங்களை அவர் உனக்கு செய்வார். இல்லைங்க அவனுக்கு அப்படி பேசிட்டான், அப்படி செஞ்சிட்டான், அதை பற்றி கண்ணுக்காதீங்க, விட்டுருங்க. கர்த்தர் எந்த காரியத்தை எப்படி மாற்றி அமைக்கணுமோ அப்படி சரியான விதத்தில் மாற்றி அமைப்பார். 5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சுத்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிறவன் மேலும் எரிச்சலாகாதே, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். 7, 8 ஜெருசலேம் பைபிளில் போடு. பி ஸ்டில் பிஃபோர் அடோனை, வெயிட் பேஷன்ட்லி till he comes. Don't be upset by those whose way succeeds because of their wicked plans. பொல்லாப்பு செய்கிறவருடைய செயல்கள் வாய்க்கிறதுனால அப்செட் ஆகாத. அப்செட் ஆகாதன்னா எரிச்சல் அடையாத. சொன்னது புரியுதுங்களாங்க? அப்செட் ஆகிட்டீங்கன்னா எரிச்சல் அடையாத. கீழே, stop being angry, put aside rage and don't be upset, it leads to evil. எரிச்சல் அடையாத, அப்செட் ஆகாத. அது எதுக்கு நேரம் கொண்டு போகும்? தீமைக்கு நேரம் கொண்டு போகும். எப்பப்பெல்லாம் அப்செட் ஆகிறோமோ, எரிச்சல் அடைகிறோமோ, எதுக்கு நேரம் கொண்டு போகும்னா உங்களை தீமை செய்வதற்கு நேரம் நடத்தும். அப்செட் ஆகிட்டோம், இருதயம் கலங்கிருச்சு, வேதனைப்பட்டுருச்சு, இருதயம் படபடன்னு அடிக்குது, ரெஸ்ட் இல்லை, அதை நினைக்கிறோம், இது நினைக்கிறோம், அப்படி 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 போயிட்டே இருக்குன்னா உங்களுக்கு இருதயத்துக்குள்ள பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். கலங்கிட்டோம், அசைஞ்சிட்டோம்னு அர்த்தம். அப்போ என்ன நடக்கும்? விசுவாசத்தை விட்டு வெளியே போயிடுவோம். விசுவாச மண்டலத்திலேருந்து வெளியே போயிட்டோம். இதுதான் இருக்கிறதுலே ஆபத்தானது. ஏன் அதை குறித்து ஏன் கலங்காத, ஏன் பயப்படாதன்னா, நீங்கள் பயப்படும் போது விசுவாசம் வேலை செய்யாது. அப்புறம் என்ன உங்களுக்கு நடக்கணும்னு நினைச்சீங்களோ அது உங்களுக்கு நடக்காது. சகலத்தை நன்மைக்கு எதுவாக மாற்றுவார் பார்த்தீங்களா? அவர் நன்மைக்கு எதுவாக மாற்றுவதற்கேற்ற சூழ்நிலை அந்த இடத்துல அமையாது. நீங்கள் மக்கள் பாருங்க, சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் அப்செட் ஆகிற மக்கள் நிறையா இருக்காங்க. அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அதனால் நான் அப்செட் ஆகிட்டேன், அவங்க நீ இப்படி நடத்திட்டாங்க, அப்செட் ஆகிட்டேன். சில மக்கள் இருக்காங்க, சர்ச்சில் யாரை பற்றி பேசியிருப்பாங்க, அதனால் நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன். அப்செட் ஆனதுனால யாருக்கு இழப்பு? அவங்களுக்கு தான் இழப்பு. அவங்க கர்த்தரை தேடலை, கர்த்தருடைய அன்பு அனுபவிக்கலை, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அனுபவிக்கலை. இப்போ அப்செட் ஆகிறது என்ன செய்யுதுன்னா, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை இருந்து உங்களை விலக்குதுன்னு அர்த்தம். சில மக்கள் உண்மையாகவே பேசியிருக்கலாம், இல்லது பேசுன மாதிரி யூகிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் சபைக்கு வராமல் போகிறான், கர்த்தரை தேடாமல் போகிறான்னா அவன் பல நன்மைகளை இழக்கிறான்னு அர்த்தம். நீங்கள் அப்செட் ஆகிட்டீங்க, அப்செட் ஆகிருக்கும்போது சமாதானமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருந்தீங்களா? மன மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? அப்படின்னா அது அந்த அப்செட் ஆனது ஆண்டவர்கிட்டருந்து வரலன்னு அர்த்தம்.
எப்பப்பெல்லாம் உங்க சமாதானம் போகுதோ, வெக்ஸ் ஆயிட்டேங்கிறாங்க பார்த்தீங்களா, வெக்ஸேஷன் ஆயிட்டீங்க, எரிச்சல் அடைஞ்சிட்டிங்கன்னா, எந்த இடத்துல வைராக்கியமும் கலகமும் இருக்கோ அந்த இடத்துல சகலவித கெட்ட செயல்கள் நடக்கின்றிருக்கு. செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? அதை நான் விடணும். நான் வெக்ஸ் ஆக மாட்டேன், அப்செட் ஆக மாட்டேன். எதை குறித்தும் அப்செட் ஆகிற காரியம் வந்தால் கூட அப்செட் ஆக மாட்டேன். அப்செட் ஆகிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. கர்த்தர் இந்த சூழ்நிலையிலே செயல்பட முடியாது. சில மக்கள் எல்லாத்துக்கும் அப்செட் ஆவாங்க தெரியுமா? என்ன சொன்னாலும் அப்செட் ஆவாங்க. அப்புறம் அவன் எதுக்கு அப்செட் ஆகிறான்னு அவனுக்கே தெரியாது. அப்செட் ஆகிட்டான், எதுக்கு அப்செட் ஆகனே தெரியாது அவனுக்கு. ஏன்னா அப்செட் ஆகி பழகிட்டான். நீங்கள் சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் எரிச்சல் சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பயப்படுறீங்கன்னு வச்சுங்களேன், பிசாசு நீங்கள் பயப்படுறது கெட்ட செய்திகளை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டே இருப்பான். ஏன்னா நீங்கள் அப்செட் ஆகிட்டே இருப்பீங்க. எந்தெந்த காரியங்கள்லாம் ஈஸியாக நீங்கள் அப்படியே அலைவாகிறீங்களோ, கவலைப்படுறீங்களோ, அந்த செய்திகள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாசிப்போம் சங்கீதம் 37:7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து கர்த்தருக்கு காத்துரு. கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். ஏன்னா கர்த்தர் நம் சார்பாக இருக்கிறாரு. கர்த்தரை விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக இருப்பவன் யாருன்னு இருக்கு. கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுவார், எல்லா தீமைகளையும் மாற்றுவார்னா முதல்ல பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. கர்த்தர் காரியங்களை செய்வார்ன்னு விசுவாசிக்கணும். நீதிமொழிகள் 19 இருப்போம். நம்ம அப்செட் ஆகிறோன்னா பிசாசுடைய ட்ரிக்குங்க. அதெல்லாம் பிசாசுடைய வஞ்சனை, பிசாசுடைய தீமை. அதுக்கு நம்ம இணங்கிட்டோம், ஈல்டு பண்ணிட்டோம், அதுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா விசுவாசம் அங்கே வேலை செய்கிறது கஷ்டம். நீதிமொழியில் 19:3. மனுஷனுடைய மதியீனம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். ERVயில் போடு, ஈஸி டு ரிவர்ஸ். People ruin their lives with the foolish things they do, and then they blame the Lord for it. மக்கள் மதியீனமான சில காரியங்களை செய்து அவங்க வாழ்க்கையை அவங்களே அழிச்சுக்குவாங்க. அவங்க வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டது அவங்க செஞ்ச மதியீனமான காரியம். ஆனால் கடைசியில் யார் மேலே குத்தம் சொல்லுவாங்க? கர்த்தர் மேலே குத்தம் சொல்லுவாங்க. கர்த்தர் நமக்கு சத்துரு இல்லை, கர்த்தர் நம்ம சார்பில் இருக்கிறார், நமக்காக இருக்கிறார். கர்த்தர் மேலேயே நீங்கள் தாங்கள் அடைகிறீங்க, கர்த்தர் மேலேயே வெறுப்படைகிறீங்கன்னா உங்களுக்கு பதிலாக இருக்கிறவர் மேலே நீங்கள் எரிச்சல் அடைகிறீங்கன்னு அர்த்தம். அப்புறம் எப்படி பதில் வரும்? அப்புறம் எப்படி மாற்றம் வரும்? 1000 காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் விடுவிக்க வல்லவர். கர்த்தர் இந்த பிரச்சனை வெளியே கொண்டு வருவார், இந்த சிறையிருப்பை மாற்றுவார். நிச்சயமாகவே கர்த்தர் வெளியே கொண்டு வருவார்னு நினச்சோம்னா நம்ம எரிச்சல் அடைய மாட்டோம். கர்த்தரை நம்பி திடனாக இருப்போம். எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், நல்லா கவனிங்க. நீங்கள் ஜெபிச்ச உடனே பதில் வராது. எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், நம்ம ஆமேன்னு சொன்னதிலிருந்து நம்ம வாழ்க்கையில் வருகிற வரை ஒரு கால அளவு இருக்குது. அந்த இடத்துல நான் எப்படி நடந்து கொள்கிறோம்? பொறுமையாக நடந்து கொள்கிறோம், கர்த்தரை நம்பி இருக்கிறோம், திடனாக இருக்கோம்னா பதிலை பெறுவோம். எந்த நேரத்தில் நம்ம பொறுமையை இழக்கிறோமோ அந்த நேரத்தை விசுவாசத்தை இழந்துட்டோம்னு அர்த்தம். பொறுமை முடிஞ்சிருச்சுன்னா விசுவாசம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். வாசிப்போம் யாக்கோபு 1 ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேட்கறதை குறித்து பேசுகிறார். யாக்கோபு 1:6. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒய்ப்பா இருப்பான். கடலின் அலை ஒரு நிமிடம் கூட ரெஸ்டாக இருக்காது. ஒரு நிமிடம் ரெஸ்டாக இருக்காது. வரும் போகும், வரும் போகும், வரும் போகும். நான் கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டேன், ஜெபிச்சேன், ஆனால் என்னுடைய இருதயம் ஒரு நிமிடம் கூட ரெஸ்டாகவே இல்லைன்னா நான் அசைஞ்சிட்டேன்னு அர்த்தம். நான் ஜெபித்தது ஒன்று, ஆனால் என் மனதில் ஓடுகிற எண்ணங்கள் வேற. கீழே சொல்றாரு 7. அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அவன் கர்த்தரிடத்தில் எதையுமே பெற முடியாதுங்கிறார். 8. இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனா இருக்கான். கர்த்தர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னா நீங்க அசைகிறீங்கன்னு அர்த்தம். ஒரு இடத்துல நிக்கிறீங்க, அப்புறம் அசைகிறீங்க, நிக்கிறீங்க, அசைகிறீங்க, நிக்கிறீங்க, அசைகிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் நிலையானவர். நிலையானவரா? அவர் வார்த்தை நிலையானதா? அப்போ நம்மளும் எப்படி இருக்கணும்? நிலையாக தான் இருக்கணும். ஜெபிச்சிட்டோம்னா உறுதியாக நின்றணும். கர்த்தர் ஒரு நிலையானவர், வார்த்தை நிலையானதுன்னா நானும் நிலையாயிரணும். ஜெபிச்சேன்,
கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு, நிச்சயமே பதில் கொடுப்பாரு. வியாதியிலிருந்து வெளியே கொண்டு வருவார், கடலிருந்து வெளியே கொண்டு வருவார். டாக்டரே கெட்ட ரிப்போர்ட் சொன்னால் கூட நான் சாகாமல் பிழைத்திருந்த கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன், நீடித்த நாட்களை எனக்கு திருப்தியாக்கி அவரோட ரட்சிப்பை நான் காண்பேன். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருதயம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கர்த்தர் பிரச்சனைகளை ஃபிக்ஸ் பண்ண நினைக்கிறீங்களா? இல்லைங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகளை ஃபிக்ஸ் பண்ணணும், சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்கள் இருதயம் முதல்ல ஃபிக்ஸாக இருக்கணும். கர்த்தரை நம்பி ஃபிக்ஸாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அவர் சொன்னார்னா செய்வார். ஏன்னா எல்லாவற்றையும் கிரியேட் பண்ணவர், சிருஷ்டித்த கர்த்தர். அப்படி நினைங்கன்னா கட்டாயம் வேலை செய்யும். அலைபாய இடம் கொடுத்துட்டோம், நிலையற்றவனாக இருக்கும், காற்றினால் அலைப்படுகிறோம்னா அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரிடத்தில் எதையும் பெற முடியாதுன்னு இருக்கு. ஜெபத்துக்கு பதில் வரணும், சூழ்நிலைக்கு பதில் வரணும். கர்த்தர் அற்புதம் செய்யணும்னா உறுதியாக இருக்கணும், விசுவாசத்தில் நிற்கணும். என்னைக்கு அசைகிறோமோ அந்த நிமிடமே விசுவாசம் போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் மட்டும்தான் பிரியப்படுத்துகிறது, பயமும் கவலையும் தேவனை பிரியப்படுத்தாது. நம் யாக்கோபு 1 இருக்கிற மனுஷன் மாதிரி வாழக்கூடாது, சங்கீதம் 112 இருக்கிற மனுஷன் மாதிரி வாழணும். கவலைப்படும் போது என்ன நடக்குங்க? எனக்கு இருதயம் சோர்ந்துருங்க. இருதயம் சோர்ந்துருச்சுன்னா இருதயத்தில் தான் விசுவாசம் வேலை செய்யக்கூடிய இடமே இருதயம் தான். அங்கே அசைஞ்சிருச்சு, அங்கே அப்படியே ஆடிருச்சுன்னா அற்புதம் நடக்காது. மார்க் 4 சம்பவம் நல்லா தெரியும் நமக்கு. ஒரு அற்புதத்தை, மிகப்பெரிய அற்புதத்தை பெறாரு அந்த அந்த தகப்பனார், அந்த ஜெப ஆலய தலைவன். பிள்ளை மரண படுக்கையில் இருக்கு. ஆண்டு வேலை வரும்பொழுது சொல்றாங்க பிள்ளை செத்து போச்சுங்கிறாங்க. அதுக்கு மேல கெட்ட செய்தி வேணுமா உங்களுக்கு? பிள்ளை செத்துருச்சுங்கிறாங்க. கர்த்தர் என்ன சொன்னார்? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா, இருதயம் கலங்குவதற்கு இடம் கொடுக்கதான்னாரு. ஃபிக்ஸ்டாரு. அங்கே போய் அற்புதம் நடக்குது, கர்த்தர் கிரியை செய்கிறார், சூழ்நிலைகளை மாற்றாரு. அவர் விரும்புகிற காரியம் நடக்குதுன்னா அவர் கண்ணீர் விடலை, கலங்கலை, ஃபிக்ஸாக இருந்தார் இருதயம். அந்த மண்டலத்தை தான் கர்த்தர் வேலை செய்கிறாரு. எந்த ஒரு மண்டலத்தையும் கர்த்தர் வேலை செய்ய முடியாது. என்ன காரியம் வந்தாலும் இவை ஒன்றும் என்னை அசைக்காது என்று நான் தீர்மானம் எடுக்கணும். அது நான் எடுக்கிற சாய்ஸ். கவலை வரும், கண்ணீர் வரும், வேதனைப்பட வரணும். ஆண்டவர் சொன்னார், அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்களுக்கு கவலை எல்லாம் அவர் மேலே வச்சிருங்க, அவர் மேலே வச்சிருங்க. கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் காரியங்களை செய்வார் நினைச்சோம்னா இருதயம் உறுதியான இருதயமாக இருக்கும். இல்லாட்டா ஜெபிப்போம், ஜெபிச்சுட்டே இருப்போம், வாழ்நாள் முழுக்க ஜெபிப்போம், ஆனால் பதில் வராது. ஏன்னா நம்ம இருதயம் உறுதியாக இல்லை, கர்த்தரை நம்பி திடனாக இல்லை, கர்த்தருடைய வார்த்தையில் ஃபிக்ஸ் ஆகி நிற்கலை. 2 தீமோத்தேயு திருப்போம். 2 தீமோத்தேயு 2:18. அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். ஏன் சில நேரத்தில் நம்ம அன்ஃபிக்ஸ் ஆகிறோம், ஏன் அப்செட் ஆகிறோம்னா கேட்குற சத்தியம், எதை கேட்குறங்கிறது ரொம்ப முக்கியம். சில சத்தியத்தை கேட்டோம்னா நம்ம கான்ஃபிடென்ட் வரும், சில பிரசங்கத்தை கேட்டோம்னா இருக்கிற கான்ஃபிடென்ட் ஃபுல்லாக போயிடும். எதை கேட்குறோம், எது உள்ளே போகுது, எப்பேற்பட்ட சத்தியத்துக்கு நம்ம நேரம் செவி கொடுக்குறது முக்கியம். சரியானதை கேட்டு சரியானதே சிந்திச்சோம்னா விசுவாசம் தொடர்ந்து இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கேட்குறதை குறித்து ஜாக்கிரதை. எதை கேட்குறீங்க, எதில் நேரம் செலவழிக்கிறது முக்கியம். சரியானதை கேட்குறோம், சரியானதை சிந்திக்கிறோம்னா அப்செட் ஆக மாட்டோம். கண்டதை கேட்டுட்டோம்னா அப்செட் ஆகும். கவலை வந்துச்சுன்னா கர்த்தர் மேலே வைங்க, கர்த்தர் காரியங்களை செய்வார் என்று கர்த்தர் மேலே விசுவாசம் பாருங்க. கையில் ஊற்றி சொல்லுவார், என் இருதயம் உறுதியாக இருக்கிறது, என் இருதயம் அசைக்கப்படுவதில்லை, நான் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக திடனாக இருக்கிறேன். ஆமேன், ஆமேன். லூக்கா 10 திருப்புவோம். 2 சம்பவம் சொல்லி முடிச்சுறேன். லூக்கா 10:38 வசனம், தெரிஞ்ச வசனம் தான் உங்களுக்கு. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே,
நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்ததை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். மார்த்தாள் நல்ல பெண் தான், கெட்ட பெண் கிடையாது, நல்ல பெண்ணு தான். வீட்டுக்கு வருகிற மக்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணுங்கிற எண்ணம் உள்ள பெண்ணு தான், கரிசனை உள்ள பெண்ணு தான். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்கிறா, நான் பற்பல வேலைகளை செய்கிறது வருத்தம் அடைந்து தனியாக கஷ்டப்படுறேன், என் சகோதரி இங்கே சும்மா உட்காந்துருக்கா, அவளை அனுப்பிவிடும் அப்படின்னு சொல்கிறார். சும்மா சொன்னால் பரவாயில்ல, ஆண்டவரை ப்ளேம் பண்ணுறா. நீங்கள் எப்பப்பெல்லாம் வெக்ஸ் ஆகிட்டீங்களோ, அப்செட் ஆகிட்டீங்களோ, யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசுவீங்க. இவர் சாதாரண ஆள் இல்லை, ஆண்டவர். ஆண்டவரை பார்த்து ப்ளேம் பண்ணுறா. உமக்கு கவலை இல்லையா, வேறு விதமாக உமக்கு அறிவு இல்லையாங்கிற மாதிரி பேசுகிறா. அவங்க எப்பப்பெல்லாம் நீங்கள் வெக்ஸ் ஆகிட்டீங்களோ, அப்செட் ஆகிட்டீங்களோ, நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், என்ன காரியங்களை பேசுகிறேன்னு உங்களுக்கு அந்த அறிவே இழந்துருவோம். அது உண்மை, இழந்துருவோம். வீட்டுக்கார்ட்ட சண்டை போடுவோம், மாமனாட்ட சண்டுவோம், மாமியாட்ட 20 வருஷத்துக்கு நடந்த சம்பவம்லாம் அப்படி சொல்லுவோம். அது ஆவியானவங்களை யாவப்படுத்தலை. ஏன்னா நீங்கள் பிசாசுக்கு நல்லா தூண்டி விடுவான், அதை சொல்லு, அதை சொல்லு, அப்படி சொல்லு, இப்படி சொல்லுமா. ஏன்னா நீங்கள் விரக்தி அடைஞ்சிட்டீங்க, அப்செட் ஆயிட்டீங்க. பற்பல வேலைகள் செய்கிறது தப்பு இல்லை, பற்பல வேலை செய்து வருத்தப்படுகிறது தான் தப்பு. வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு ஆண்டவர் அவங்க வீட்டில் பேசிட்டு இருக்காருங்க. அங்கே சொல்லுகிறது, அவளுக்கு மரியாதை என்னப்பட்ட சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தறிய உட்கார்ந்து அவரோட வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தா. வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கா. வசனத்தை கேட்டுக்கிட்டு நடுவில் இயேசு அப்படின்னு சொன்னோன்னா என்ன ஆகும்? அப்படியே அந்த இடத்துல இருந்த சமாதானம் அப்படியே போயிடும். வீட்டில் ஒரு மனிதன் அப்செட் ஆகனான்னு வச்சுங்களேன், அவன் மட்டும் அப்செட் ஆக மாட்டான், எல்லாரையும் அப்செட் பண்ணுவான். அவங்களுக்கு சில நேரத்தில் டென்ஷன் ஆகிட்டா வச்சுங்களேன், ஃபோன் எடுத்து கூட சண்டை போடுவாங்க. நீங்கள் அப்படி சொன்னீங்களாமே, நீங்கள் இப்படி சொன்னீங்களாமே, அது சொன்னீங்களாமே, இது சொன்னீங்களாமே, என்ன நினச்சிக்கிட்டீங்க அப்படி. ஏன்? நீங்கள் அப்செட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அப்செட் ஆகிட்டான், எப்படி நடந்துக்கணும், ஏது நடந்துக்கணும் எதுவுமே தெரியாது உங்களுக்கு. அப்செட் ஆகியிருக்கா இல்லையா? அப்போ இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆண்டவர் எப்பப்பெல்லாம் நம்ம பேரை 2 முறை யூஸ் பண்ணுறாரோ அப்பப்பெல்லாம் மனம் திரும்பணும்னு அர்த்தம். ஒரு முறை சொன்னாருன்னா பிரச்சனை இல்லை, 2 முறை யூஸ் பண்ணுறாருன்னா சம்திங் ராங்னு அர்த்தம். மார்த்தா மார்த்தா, பேதுரு பேதுரு அப்படிலாம் சொல்கிறாருன்னா மனம் திரும்பணும்னு அர்த்தம். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இவ செஞ்சது தப்பா? வீட்டில் வேலை செஞ்சது தப்பா? நல்லா கவனிங்க. இப்போ ஏசுனார் உங்கள் வீட்டுக்கு வர்றாரு, நீங்கள் தான் மார்த்தா. மரியா உட்காந்து வசனம் கேட்குறா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே வர மாட்டீங்களா? ஏங்க நீங்கள் தான் வீட்டில் சமைச்சிட்டு இருக்கீங்க, என்னங்க பண்ணுவீங்க? அடுப்பு அமைச்சிட்டு வந்துடுவீங்களா? ஒன்றும் அடுப்பு அணைக்கணும், இல்லைன்னா இன்னைக்கு இருந்துச்சுன்னா ஆர்டர், வீட்டுக்காரனை கூப்பிட்டு ஆர்டர் போட்டு வாடன்றணும். இவ சமைக்கிறா, அவ வீடு அது, மார்த்தாளுடைய வீடு அது. அந்த சூழ்நிலைகளை தனக்கேற்றமாக சாதமாக்கலாம். ஆண்டவர் நம்ம வீட்டில் வசனம் பிரசங்கம் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி, கேட்குறவங்க கேட்கட்டும். சரி, மரியாள் கேட்குறா, அப்போ மேலே அவனு கேட்டுக்கலாம். அவருக்கு சரியாக சமைக்க தெரியாது, நம்ம நல்லா சமைப்போமே சொல்லி முழு கவனத்தோட நன்றியோடு சமைச்சு போய் வச்சுருக்கலாம். எல்லா டிஷ்ஷுக்கும் நல்லா இருந்துச்சுன்னா எல்லா பெருமையும் நாமே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக செய்யலாம். இது சாய்ஸ் நம்மகிட்ட தான் இருக்குது. எரிச்சல் அடையவும் செய்யலாம். சரி விடு, அவள் போயிட்டு போகிறா, எல்லாத்தையும் நம்ம ஆரம்பிச்சிட்டோம், பாதிக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் நேரம் தானே அப்படின்னு நினச்சிட்டோம்னா அந்த சூழ்நிலையில் அப்செட்டாக இருக்க மாட்டாங்க, எரிச்சல் அடைய மாட்டாங்க, காரியங்கள் ஸ்மூத்தாக போயிருக்கும்.
நாம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நாம் எடுக்கக்கூடிய ஒரு சாய்ஸ் இருக்குது. ஒன்று பயப்படலாம், கலங்கலாம், இல்லை என்றால் அது பாசிட்டிவாக எடுக்கலாம். நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸ் தாங்க, பேசுகிற பேச்சு, காரியங்கள், நம்ம வெளிப்படுகிற வார்த்தைகள், அதான் காரியங்களை மாற்றும். கடைசியாக ஒரு வசனம், வார்த்தைகள் தாங்க சரி பண்ணும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு தடவை நான் என் நண்பரோடு அப்போ ஒரு பிராமின் வீட்டில் தான் நம்ம பழக்கமாக இருந்துச்சு சொன்னோம் இல்லையா, அவங்க வீட்டு கார் நான் தான் வச்சுருப்பேன். எங்கே போனாலும் என்னுடைய உதவி தான் அவங்களுக்கு வேணும், எனக்கு மட்டும்தான் கார் ஓட்ட தெரியும். அப்போ ஒரு மேரேஜுக்கு, என் ஃப்ரெண்டுடைய மேரேஜ், நான் தான் கார் ஓட்டு போகிறேன். ஓட்டு வரும்போது வேகமாக போகும்போது ஸ்பீட் பிரேக்கில் விட்டோன்னே அது ஆம்னி எப்படி ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்க நல்லா தெரியும். பின்னாடி இருந்தவங்க 4 பேருடைய தலை வந்து மேலே முட்டிட்டு உட்காந்துச்சு. அப்படியே நான் சொன்னேன், சாரிம்மான்னே. என் ஃப்ரெண்டோட இன்னொரு ஃப்ரெண்டோடைய அம்மா, இன்னொரு முறை சாரி கேட்காதப்பா நாங்கள், அவ்வளோதான். இன்னொரு முறை சாரி கேட்காதீங்கன்னு என்ன அர்த்தம்? கவனமாக விட்டுப்போன்னு அர்த்தம். இன்னொரு முறை சாரி கேட்காதப்பா நாங்கள். அவங்க வந்து குற்றப்படுத்தி சொல்லலை, கேஷுவலாக சொன்னாங்க. நம்ம சொல்கிற விதம்தான் அந்த சூழ்நிலைகளை மாற்றிடும். வாசிப்போம், யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். கலங்கக்கூடிய காரியங்கள் வந்தால் கூட கலங்காதீங்கன்னு வார்த்தை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். வார்த்தை நீங்கள் கேட்டுட்டீங்க, ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய வல்லமை இந்த வார்த்தையிலே வரும். வார்த்தை குறித்த காரியம் என்னன்னா, நம்ம கலங்கிட்டோம், கண்ணீர் விட்டுட்டோம், வார்த்தை வந்துருச்சுன்னா வார்த்தையுடைய பவர் என்னன்னா, வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய வல்லமை வார்த்தையிலே வரும். இங்கே சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். 27 படிப்போம், முடிப்போம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமல் இருப்பதாக சமாதானத்தை வச்சு போறேன். எந்த சமாதானம்? நான் அனுபவிக்கிற சமாதானத்தை கொடுக்குறேன். உலகம் கொடுக்குற பிரகாரம் கிடையாது. உலகம் கொடுக்குற பிரகாரம் சூழ்நிலையை சார்ந்தது. சூழ்நிலை நல்லா இருந்துச்சா சமாதானமாக இருப்பாங்க, சூழ்நிலை நல்லா இல்லைன்னா சமாதானமாக இருக்க மாட்டாங்க. உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும், அது செய்ய வேண்டிய யாருடைய வேலை? நம்முடைய வேலை. சமாதானத்தை அவர் கொடுக்கிறார். என்னுடைய வேலை என்ன? என் இருதயமும் பயப்படாமலும் கலங்காமல் இருப்பதாக. எடுத்தோன்னு உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாகன்னு சொன்னார் பார்த்தீங்களா? ஆங்கிலத்தில் நல்லா இருக்கும், லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபிள் இருக்கும். உங்கள் இருதயம் கலங்குவதற்கு இடம் கொடுக்காதீர்கள். இருதயம் கலங்குறோம், ஆனால் இடம் கொடுக்காதீங்க. என் சமாதானத்தை வைத்து போகிறேன், நான் அனுபவிக்கிற சமாதானத்தை வச்சு போகிறேன். இயேசு ஏதாச்சும் ஒரு இடத்துல கலங்கினாரா? கண்ணீர் விட்டாரா? அவரை குறித்து கெட்ட வார்த்தையில் பேசினாங்களா இல்லையா? பேசினாங்க. அவங்க தாயை குறித்து கெட்ட பேத்துக்கு அசிங்கமாக பேசினாங்க, அவருடைய பிறப்பை அசிங்கமாக பேசினாங்க, அவருடைய ஊழியத்தை அசிங்கமாக பேசலையா? அவர் ஊழியத்தை பேல்சபையில் கொண்டு செய்கிறாங்கன்னாங்க, அவருடைய பிறப்பை கொஸ்டின் பண்ணாங்க. அவர் ஒரு இடத்துல கூட கவலையாக இருந்து பார்க்க முடியாது. ஒரு இடத்துல ஒரு நிமிடம் கூட அவர் கவலையாக இருந்தோ வேதனையோடு இருந்து அப்செட்டாகி பார்க்கல. அதான் அவருக்குள்ள இருந்த ஷலோம். அதே ஷலோமும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரா? உலகம் கொடுக்குற பிரகாரம் இல்லை, என்னுடைய ஷலோமை கொடுத்துருக்கேங்கிறாரு. இந்த வசனத்தோடு படித்து முடிப்போம். கம்ப்ளீட் ஜூயிஸ் பைபிள் போடு. கம்ப்ளீட் ஜூயிஸ் பைபிள். அதனால சமாதானங்கிற வார்த்தையை அவங்க அப்படியே ஒரிஜினல் வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. வாட் ஐ ஆம் லீவிங் வித் யூ இஸ் ஷலோம், ஐ ஆம் கிவிங் யூ மை ஷலோம். நான் உங்களை எதை விட்டுட்டு போகிறேன்னா, என்னுடைய ஷலோமை விட்டு போகிறேன். என்னுடைய ஷலோமே உங்களுக்கு கொடுத்துருக்கேங்கிறாரு. அவருடைய ஷலோம் உள்ள இருக்கா? அப்போ என்ன செய்யக்கூடாது? இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்துச்சுன்னா கர்த்தர் வேலை செய்வார். கலங்கிருச்சு, பயப்பட்டுருச்சுன்னா கர்த்தர் வேலை செய்ய முடியாது. 1000 பிரச்சனைகள், 1000 செய்திகள் வந்தாலும் கர்த்தர் சொன்னதே நிலை நிற்கும் நினைச்சிங்கன்னா அது நிலை நிற்கும். அவர் வார்த்தையை தீவிரமாக நிறைவேற்றுவார். கையிடுவது சொல்லுங்க, நான் கலங்கவும் கண்ணீர் விடவும் பயப்படவும் மறுக்கிறேன். எந்த துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நான் பயப்படேன், கலங்கேன். கர்த்தர் எனக்குள்ளே அவர் சமாதானத்தை வைத்திருக்கிறார். நான் பயப்படவும் கலங்கவும் மறுக்கிறேன்.
ஆமேன், ஆமேன். எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பெரிய கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி. எங்களை நேசிக்கிறதுக்காக, எங்களை நேசிக்கிறதுனாலே உடைய நேசகுமாரனை கொடுத்து எங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் நீ ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறே, உமக்கு நன்றி. கேட்ட மக்களுக்காக, குடும்பங்களுக்காக நன்றி. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் நித்திய கீர்த்தி உள்ளவன், துச்செய்தியை கேட்கறதுனால் பயப்படுவதில்லை, எங்கள் இருதயம் திடனாக இருக்கும், உறுதியாக இருக்கும், அவன் இருதயம் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 காரியங்கள் அசைக்கப்படக்கூடியதில் வந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல நாங்களும் விசுவாசித்து சொல்லுகிறோம். இவை ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், இவை ஒன்றும் என்னை அசைக்காதுன்னு சொல்லுகிறாரே. எதுவும் எங்களை அசைப்பதற்கு இடம் கூடாமல் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கவும், வார்த்தையில் வேரூன்றி கட்டப்படவும் எங்களுக்கு உதவி செய்யறக்கா நன்றி. அறிகிற அறிவில் வளருவதற்கும் விசுவாசத்தில் முன்னேறி போவதற்கும் உதவி செய்வீராக. உடைய வசனத்தின் வல்லமை எங்கள் வாழ்க்கையில் செயல்படட்டும். கர்த்தர் மகிமையான காரியங்களை வாக்கு பண்ணியிருக்கிறீ, நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிற அத்தனை நன்மையான காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். கர்த்தாவே, கவலைப்படக்கூடிய, அப்செட் ஆகக்கூடிய எந்த ஒரு காரியத்துக்கும் நாங்கள் இடம் கொடாமல் உம்மை சார்ந்து, உடைய வசனத்தை சார்ந்து, உடைய வசனத்தின் மையத்தில் வாழக்கூடிய மக்களாக எங்கள் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா விதமான கனமும் மகிமை உமக்கே உண்டாகட்டும். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி சமாதான கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து சகல ஜீவனோடும் சுகத்தோடும் தீர்க்காயுசோடும் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவோடு வாழ பண்ணுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.